ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அப்புறம் பொங்கல்லாம் எப்படி கொண்டாடினீங்க? நாங்கள் சூப்பராக கொண்டாடினோம். என்னடா 2 வீக்ஸ் ஆகிடுச்சு பொங்கல் வந்து இப்போ கேட்குறாளேன்னு நினைக்காதீங்க. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைங்க. இப்போவுமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வாய்ஸ் வீடியோவை போடலை. இப்போவுமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பர்த்டே பேபிக்கு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லி இந்த ஷாப்புக்கு தாங்க போயிருந்தோம். இந்த ஷாப் நேம் வந்து ராசி மாமன் பேபி. தூத்துக்குடியிலே ரொம்ப ஃபேமஸான கடை. கிஃப்ட்டுக்குன்னே அதே மாதிரி பேபிஸ்களுக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இங்கே. அதே நேரம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. என்னுடைய பசங்க குட்டி பசங்களாக இருக்கும் போதே நாங்கள் இங்கே தான் அவங்களுக்கு கிஃப்ட்டு, விளையாட்டு பொருள் எல்லாமே, ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே 1 இயர் வரைக்கும் நான் இங்கே தான் எடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேபிக்கு கிளாத்லாம் வந்து ப்யூர் காட்டனில் தான் வச்சுருப்பாங்களே, ஆனால் காஸ்ட்லியாகவும் இருக்கும். உள்ளே கிஃப்ட் வாங்கலான்னு உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே டெடிபேடெலாம் வச்சுருந்தாங்க. அந்த டெடிபேடுக்குள்ளே போனதுமே நாங்கள் அங்கேயே செலெக்ஷன் பண்ணிட்டோங்க. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட் இருந்துச்சு. இந்த பாபிகேலு, அப்புறம் இன்னும் நிறைய பொம்மைங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்க்காம அந்த டெடிபேடில் ஒன்று எடுத்து செலெக்ஷன் பண்ணி பே பண்ணி கிஃப்ட் ட்ராப்புக்கே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த பாபிகேல் பார்த்தோமா, சரி ஓகே அப்போ இதையும் வாங்கிப்போம், 2 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிஃப்ட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போனால் அப்படியே உண்மையான பேபி மாதிரியே அழகாக இருந்துச்சுங்க. ஹேர்லாம் வச்சு ஸ்கின்னுலாம் நம்ம ஸ்கின் டோனில் சூப்பராக இருந்துச்சு. வினோச்சன் அந்த மைக்கு கேட்டான். அந்த மைக்கு ஆனால் எடுக்கலான்னு பார்த்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சா, ஸோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின கிஃப்டை எல்லாம் பேக் பண்ணி கிஃப்ட் ட்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பிட்டோங்க. மண்டபத்துக்கு போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே கீழேயே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பாப்கார்னு, பானிபூரி, பஞ்சு மிட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மேலே போயிட்டோம். மேலே போனதுமே கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். கொஞ்சம் நாங்கள் லேட்டாக போயிட்டோங்க. நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களாம். பசங்களை டியூஷன் விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஸோ அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு கீழே வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் பேஜை, கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட்